வணக்கம் தோழர்களே. இன்றைய காணொளியில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை தான் சொல்ல போகிறோம். இதில் அற்புதமான தங்க கணபதியை வசியம் செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியும், சங்கடகர சதுர்த்தி அதாவது வெள்ளிக்கிழமை மார்ச் 23 வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிர நாளன்று வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று கணபதியை வசியம் செய்யும் நிதி கணபதி மந்திரத்தை தங்க கணபதி வைத்து வழிபடும்போது நிதி பெருகும், தங்கம் பெருகும், செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஓரையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அல்லது மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த வழிபாடை செய்யலாம். இந்த வழிபாடு தொடர்ந்து செய்து வரும்போது நிதி பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். காலையில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிச்சிடணும். ஆண்கள் எலுமிச்சம்பழம் தேய்த்து குளித்து விட்டு வாசலில் தாமரை வடிவிலான கோலம் அன்றைக்கு போடுவது சிறப்பு. வீட்டின் நிலைவாசலில் பூக்கள் மற்றும் மாவிலை தோரணம் கட்டி வைத்து கொள்ளணும். பூஜை அறையில் சிறிய வாழை இலையை வைத்து பச்சரிசி பரப்பி அதன் நடுவில் கல் உப்பு பரப்பி அதில் வெற்றிலையை வைத்து தங்கத்தால் செய்த பிள்ளையார் இருக்கிறவங்க அதை வைங்க. அப்படி இல்லைன்னா தங்க பிள்ளையாரை நம்ம உருவாக்கிக்கிடணும். எப்படின்னா, ஒரு கோல்டு கலரில் இருக்கக்கூடிய 5 ரூபா காயின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதை அந்த கல்லுப்புக்கு மேலே வெற்றிலையே வைத்து விட்டு அதுக்கு மேலே அந்த கோல்டு கலரில் இருக்கக்கூடிய 5 ரூபா காயினை வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சளினால் பிடித்த பிள்ளையாரை வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு குங்குமமும் வைத்து கண்டிப்பாக அருகம்புல் வைத்து இருபுறமும் விளக்கு ஏற்றி வைத்து அங்கே பிரசாதமாட்டி என்ன வைக்கணும் அப்படின்னா, கடலை மிட்டாய், கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, பொரி உருண்டை, அப்புறம் கொழுக்கட்டை, மோதகம், இந்த மாதிரிப்பட்ட ஸ்வீட் ஐட்டங்களையும் வச்சுக்கணும். வைத்த பிறகு எலுமிச்சை பழம் 2 எலுமிச்சை பழம் 2, தேங்காய் 1, ஒரு சீப்பு வாழைப்பழம், இதையும் ரெடி பண்ணி வைத்து கொள்ளணும். பூஜை செய்கிறவர் மஞ்சள் நிற விரிப்பில் அமர்ந்து கொள்ளணும். முதலில் குலதெய்வத்தை நினைத்து செல்வம் பெருக இந்த வழிபாடு செய்கிறேன், அனைத்து செல்வமும் கிடைக்கணும், சகல செல்வங்களும் கிடைக்கணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை நினைத்து முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்து கணபதி மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஸ்ரீம் கம் கணபதையே நம அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை பாராயணம் பண்ணணும். இன்னொருக்கா சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் கம் கணபதையே நம இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு நிதி கணபதி மந்திரத்தை அடுத்தது சொல்லணும். இந்த நிதி கணபதி மந்திரத்தை நம்ம பல கோடி டைம் சொல்லும்போது நீங்காத செல்வம், அள்ள அள்ள குறையாத செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தோட கவுண்டிங் அதிகரிக்க அதிகரிக்க செல்வமும் அதிகரிக்கும். இந்த நிதி கணபதியோட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் வக்ரதுண்டாய ஹீம் நம. ஓம் ஸ்ரீம் வக்ரதுண்டாய ஹீம் நம. இந்த மந்திரத்தை ஒரு 108 நேரம் பாராயணம் பண்ணணும். இந்த மந்திரத்தை வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை 108 நேரம் சொன்னாலே கணபதி மகாலட்சுமி அங்கு வாசம் செய்வது உறுதி. அதுக்கு அடுத்தபடியாக லக்ஷ்மி கணபதி மூல மந்திரத்தை பாராயணம் பண்ணணும். ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இன்னொருக்கா சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லி அருகம்புல்லை எடுத்து அந்த மஞ்சளால் பிடிச்சிருக்குறோம் இல்லையா, அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி வைக்கணும். அல்லது காசுனால்
அர்ச்சனை பண்ணுறது மாதிரி தான். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல சொல்ல ஒவ்வொரு அருகம்புல் அல்லது ஒவ்வொரு காசு எடுத்து வைக்கணும். அப்புறம் வாழைப்பழத்தை உரித்து சாமிக்கு முன்னாடி வைக்கணும். 2 எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி அதையும் சாமிக்கு திருஷ்டி சுற்றிட்டு வெளியே போட்டுறணும். அப்புறம் பொரி உருண்டையை உடைத்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு மேலே சாத்திடணும். சாத்திட்டு 5 கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொன்றியில் வயிற்றடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு 3 நேரம் தோப்பு கர்ணம் போட்டுட்டு தலையில் கொட்டிக்கிடுவோம். கொட்டிக்கிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து சங்கடங்கள் அனைத்தும் விலகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லா இனிப்புகள்லையும் கொஞ்சம் எடுத்து வடக்கு திசையில் போட்டுடணும். மஞ்சள் பிள்ளையாரை கரைத்து நெற்றியில் திலகமிட்டுட்டு கரைத்து அந்த தண்ணீரை வீடு ஃபுல்லாக தெளிச்சுக்கணும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய காயின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பச்சை கற்பூரத்தையும் அதுக்கு கூட சேர்த்து கல்லாப்பெட்டியிலையோ இல்லை பணம் வைக்கிறக்கூடிய இடத்துலையோ வைக்கணும். வச்சுட்டு செல்வம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அடுத்த சங்கடகர சதுர்த்தியில் என் வீட்டில் அனைத்து செல்வமும் பெருகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பண கஷ்டம் போக்குவதற்கு நிதி கணபதியின் மூல மந்திரத்தையும் லக்ஷ்மி கணபதியின் மூல மந்திரத்தையும் டெய்லி பாராயணம் பண்ணாலே போதுமானது. பண்ணினாலே மேலும் செல்வம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஓரிரு நாட்கள் மட்டும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரம் ஆகிரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. டெய்லி நம்ம அந்த மந்திரங்களை சொல்ல தான் அந்த மந்திரங்கள் சித்தி பெறும். ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கும்போது இந்த மந்திரங்களையும் நம்ம